ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது. நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே சூரியன் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். தனுர் மாதம் ஆரம்பம். முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 17ஆம் தேதி அதாவது 17ஆம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. அது ஒரு பெரிய விசேஷம். ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர். ரமணர் ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர், பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர். அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய தொண்டாற்றியவர். அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது. அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த வாரத்தில் சங்கட ஹர சதுர்த்தி வருது. அதாவது தேய்பிரை சதுர்த்தி, சங்கர ஹர சதுர்த்தி. சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. இது 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். 9 தோப்புக்கரணம் போடுங்க முடிஞ்சதுன்னா, இல்லை 2 தோப்புக்கரணமாவது போடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோய் இருக்கிறது, அது தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதிக கடனால் எதுவும் பிரச்சனையாக இருக்குது, வீடு பாதி கட்டி நிற்கிறது. இது எல்லாத்துக்குமே சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சௌக்கியங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. தேய்பிரை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்கிறாளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். இந்த 3க்கும் ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம். இது பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி அன்றைக்கி 21/12/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல அதாவது இந்த ராசிகளுக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சந்திரன் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில்
தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு 2 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். எப்படின்னா, அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்தேலையானால், அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர், அவளுடைய தாய் தகப்பனார் பெயர், அவளுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 40-50 வயசுக்கு மேலே ஆகுது. அவள்லாம் வந்து விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பா விசாக நட்சத்திரம்னு. ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள். அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்தடையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பா, அது வந்து துலாத்தில் இருக்கும். இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பா, ஆனால் அது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் விழுந்திருக்குன்னு நினச்சின்னு இருப்பா. ரிஷபம் 3ஆம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும். அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவர் வந்து மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செக் பண்ணி, உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை, அதை தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை, உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும், இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் பெறுறார். அதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய மன உறுதி அதிகமாகும். வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். தனித்த புதனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தாலேனால் அதீத சுபத்துவமோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வக்கரகுரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் புதன் நல்ல ஒரு ஏற்றத்தில் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் இருந்தாலும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கு ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி இருக்கார். சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஆட்சி பெற்ற சனி. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் ரொம்ப நாள் திருமணம் ஆகிட்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுப்பெற்று போயிருக்கிறதாக சொல்லக்கூடியது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றிகளும் வரும். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா விதமான போட்டிகளிலும் உங்களை வெற்றி பெறச் செய்வார். எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடியது நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி மாலை வரலும் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பௌர்ணமி யோகம் வேறு வருது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி பிரதமை, அதாவது 16ஆம் தேதி வந்து பௌர்ணமி பிரதமையாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திரன் 10ஆம் இடத்துல போகும்போது செவ்வாய் வந்து நீச்ச வக்கரம் அடைகிறதுனால அங்கே ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதி வந்து நீச்ச வக்கரம் பெற்றிருக்கிறதுனால பெரிய ஏற்றம். இதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திரன் வந்து 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதை தவிர போர்வெல் அந்த மாதிரியான விஷயம் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, ஹீரோயின்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திரன் 11ஆம் இடத்துல 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது 10 அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வரார். சந்திரன் 12ஆம் இடத்துல வரும்பொழுது 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. கேதுவோட சம்பந்தம். அதனால் தூக்கம் சற்று கலையக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தூக்கத்தில். அது தவிர கனவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மனக்லேசங்கள் கொஞ்சம் வரும். அதை தவிர வந்து சித்தர்கள் அந்த மாதிரியான மட அதிபதிகள் அவர்களை போய் தரிசித்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க, பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தீங்கன்னா வெள்ளை கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் துலா ராசிக்காரர்கள் ரங்கநாதர் தாயார் போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாயகி தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சேவிச்சுட்டு அங்கே வந்து ஒரு தாமரை மலர் வந்து தாமரை புஷ்பம் வந்து கொடுத்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.